இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேல் 9:9. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, இல்லை கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை மதித்து அதன்படி செய்யணும். அதே போல் நம்ம கஷ்டப்படும் போது தேவனை குறை சொல்கிறதும், இல்லை சந்தோஷமாக வாழும்போது தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருந்தாலும் தேவனுக்கு எதிராக செயல்படுறோம்னு அர்த்தம். கடவுள் நம்ம செய்கிற விஷயத்தில் தப்போ நஷ்டமோ இருக்கும்போது பல தடவை நமக்கு எச்சரிக்கை கொடுத்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிறாமல் இருந்தாலும் தேவனுக்கு எதிராக செயல்படுறோம்னு அர்த்தம். நம்ம எது வரைக்கும் கடவுளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளுடைய தண்டனைகள் நிற்க போகிறது இல்லை. சில பேர் நினைப்போம், கடவுள் எவ்வளவோ அறிகுறிகளை காண்பிச்சாரு, நான் தான் அதை பெருசாக எடுத்துக்கல, அதனால தான் இவ்வளோ பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்லுவோம். உண்மைதான். தேவனுடைய பேச்சை கட்டளையே கேட்காத வரைக்கும் யாராக இருந்தாலும் பாடம் புகட்ட தான் செய்வார். ஆனால் தானியேல் 9:10 நம்ம மனம் திரும்பி தேவன் சொன்னதை கேட்டு நடந்தோம்னா தேவன் மன்னிச்சு நம்மளை ரட்சிக்கிறவராக இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இவ்வளோ நாள் நம்ம தேவனுடைய பேச்சை கேட்காமல் போனாலும் இனிமேலாவது மனம் திரும்பி தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருப்போம். ஆமேன்.